பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா. என்னடா அது பாட்டுன்னு பாக்குறீங்களா? இல்ல. இந்த பாட்டுனால அங்க பிரச்சனை ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விவாதம் அது இதுன்னு பேசிட்டாங்க. ஆனா இப்போ அந்த பாட்டை சின்ன குழந்தைங்களாம் எடுத்து பாட ட்ரெண்டாக்க ட்ரை பண்றாங்கன்னு வீடியோலயும் சரி இந்த மீம்ஸ் இது மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த பாட்டுனால என்ன அபத்தம் நடக்கும்? பாட்டிலுக்கு 10 ரூபா. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் விளக்கம் தெரிஞ்சா சொல்லுங்க. ஏன்னா அந்த பாட்டலுக்கு 10 ரூபா, பாட்டலுக்கு 10 ரூபா திடீர்னு ட்ரெண்ட் ஆகிறதுக்கு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. நீங்களே அது என்னன்னு சொல்லிருங்க. அந்த பாட்டு ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஈவன் இந்த சின்ன குழந்தைங்க கூட ஒருவேளை இந்த கரூர் நெரிசல் எதுவுமே நடக்காது இருந்தா இந்த பாட்டலுக்கு 10 ரூபா பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு பெருசா வந்திருக்குமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது எல்லாத்துக்குமே. ஓகே, இந்த பாட்டலுக்கு 10 ரூபா இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் தளபதி விஜய் வந்தா அந்த வாகனம், அந்த பஸ் இருக்குதுல்ல, நீளமா லென்த்தா, அது எல்லாரும் சொல்றாங்க எத்தனை அடி அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை அடி பஸ் வருது இல்ல, அந்த பஸ்ஸை கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம யம வாகனம் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு நீங்க அக்செப்ட் பண்றீங்கன்னு தெரியல. நீங்களும் கூட எல்லாமே ஒரு ஒரு வெறுப்புணர்ச்சி இந்த இதுல போட்டிருப்பீங்கன்னு வச்சுங்களேன். ஐ மீன் நீங்க சொல்ல போறீங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க கண்டிப்பா கீழே சொல்லுவீங்க. ஆனா அந்த அளவுக்கு அந்த வாகனத்து மேல என்ன குறை இருக்கு? வாகனத்துல பிரேக் பிடிக்காம போச்சா, இல்ல டிரைவர் ஓட்ட தெரியாம ஏதாச்சும் கொண்டு போய் விட்டாரா? அங்க கூட்ட நெரிசல் ஏற்பட்டது அப்படின்னு தமிழக அரசே ஒரு விளக்கம் கொடுத்துருச்சு. கூட்ட நெரிசலுக்கும் இந்த வாகனத்துக்கும் என்ன பிரச்சனை? நல்லா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு ஒரு வன்மத்தை கக்க வேண்டிய சூழ்நிலை என்ன? அது தெளிவா அரசு விளக்கம் கொடுத்துருச்சுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், கூட்ட நெரிசல்ல தமிழக அரசு தெளிவான விளக்கம் கொடுத்துருச்சு. கூட்ட நெரிசல்ல தான் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்டட். இன்னும் விசாரணை போயிட்டு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சில விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இப்ப திடீர்னு ஒரு வீடியோ வைரல் ஆகுது. அதை பத்தி ஒரு விசாரணை நடத்தணும்னு அரசுக்கு வேணும். இது யாரு இந்த வீடியோ வெளியிட்டாங்க? ஏன்னா ஏற்கனவே தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவா சொல்லியிருக்காரு, யாரும் வதந்திகளை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, விசாரணை நடந்துகிட்டு இருக்குன்ட்டு. ஆனா இவ்வளவு விசாரணை நடந்துகிட்டு இருக்கும் போது அந்த வீடியோல, இப்ப வெளியான அந்த வீடியோவுல கீழே குனிஞ்சு தெளிவா ஒரு செருப்பு எடுத்து வீசுற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதை எல்லாம் டீகோட் பண்ணிட்டு இருக்காங்க. இவன் யாரு, என்ன, தாவேகாவோட கொடி இல்ல, சாதாரணமா நிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு டீகோட் இது மாதிரி விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த விஷயத்தையே வதந்தியா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. அந்த வதந்தி விஷயத்தை தமிழக அரசு முற்றுப்புள்ளி வைக்கணும். இந்த வீடியோக்கான உண்மையிலுமே இது வீடியோ, அதாவது வீடியோ வெளியிட்டவங்கள கண்டுபிடிச்சு ஏன் இந்த வீடியோ வெளியிட்ட, இந்த வீடியோ எங்க கிடைச்சது, உண்மையிலுமே அந்த இடத்துல எடுத்துப்பட்ட வீடியோவா, இல்ல சித்தரிக்கப்பட்டதா, இல்ல கூட்டத்துல ஏதாச்சும் இப்ப நாம எல்லாம் பாக்குறோம்ல, கிரீன் மேட் வச்சு கிரீன் மேட்டுக்குள்ள ஒருத்தனை மட்டும் அந்த இடத்துல மட்டும் கிரீன் மேட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த இடத்துல கிரீன் மேட் இருந்துச்சுன்னு தெரியல, ஒருவேளை அது வச்சு அது மாதிரி அந்த இடத்துல ஒருத்தனை மட்டும் கீழே குனிஞ்சு செருப்பு எடுக்கிற மாதிரி ஏதாச்சும் பண்றாங்களா, தாவக தரப்பினர் ஏதாச்சும் பண்றாங்களா, இது மாதிரி பல விசாரணைய அந்த வீடியோ மேல நடத்தணும்னு தான் நம்மளை சார்ந்த, நம்மளை போன்ற அரசியல் ஆர்வலர்கள் எல்லாமே கேட்கறாங்க. அதை பத்தி கொஞ்சம் பார்க்கணும். அடுத்து தொல் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ புஷி ஆனந்த் இருக்கிறாரு பொதுச்செயலர், தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச்செயலர் ஆனந்தை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டா? அரெஸ்ட் அது தேடிட்டு இருக்கிறாங்க. அவங்களை கைது பண்ண சொல்லி எல்லாமே இருக்குது. அவங்க மேல வழக்கு பதிவு பண்ணி தேடிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆனா ஏன் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் மேல ஏன் வழக்கு பதிவோ இல்ல அரெஸ்ட் பண்றதுக்கான முன்னெடுப்போ நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு தொல் திருமாவளவன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ இது எங்களுக்கு சந்தேகமா இருக்குது. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு ஒரு சந்தேகம். ஏன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு இவங்க சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கும் யாரு, திராவிட முன்னேற்ற கழகம் சொல்றாங்க, தமிழக வெற்றி கழகத்துக்கும் பிஜேபிக்கு ஒரு டீலிங் இருந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் எத்தனை பேர் அண்ணாமலை வர்றவங்க எல்லாருமே அதாவது அங்கிருந்து வர குழு எல்லாமே இதுக்கு சாதகமா ஒரு சில வார்த்தைகள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு. உண்மையிலுமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் மனசார இந்த ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காருன்னா உண்மையிலுமே சல்யூட்டுங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, கூட்டணியில் இருந்துகிட்டே இது மாதிரி விஷயங்கள் எடுத்து சொல்றாருல, அதாவது இவங்க மேல தப்பு இருக்கு, தமிழக வெற்றி கழகத்து மேல தப்பு இருக்குது, இல்ல அது மாதிரி விசாரணைகள் இனிமேட்டு நடக்கும், நடந்துகிட்டு இருக்கு, அது சொல்லுவாங்க, அது ஒரு விஷயம். ஆனா உள்ளுக்குள்ள இருந்துகிட்டு கவர்மெண்ட் பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாருல, அதுக்கு சொல்லிட்டு ஆனா உண்மையா இருக்கணும். அது நாளடைவில் அந்த பேச்சுகள் திரிஞ்சு இல்ல நான் சொல்லல அப்படின்னு நிறைய விஷயத்துல நிறைய அரசியல் தலைவர்கள் இன்னைக்கு ஒண்ணு சொல்றது நாளைக்கு ஒண்ணு இருக்கிறது, இதெல்லாம் அரசியல சகஜம் அப்பா அப்படின்னு கவுண்டமணி சார் சொல்ற மாதிரி இவங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்லிட்டு நாளைக்கு ஒண்ணு சொல்ற மாதிரி ஏதாச்சும் இருக்குதோ அப்படிங்கிறது பார்க்கலாம் எதிர்காலம் என்ன சொல்லுதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா
விஜய் வந்து வெளியிட்ட வீடியோ வந்து டிவியில ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு அம்மா கை குழந்தையோட இருந்துகிட்டு, கண்ணு கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, வருத்தப்படாத, நாங்கெல்லாம் உன் பக்கத்திலேயே இருக்கோம், உங்க கூடவே இருக்கோம், எந்த விஷயத்தை பத்தி எதையும் வருத்தப்படாத, உன்னோட வருத்தமும் இந்த 41 உயிர் பலியானத்துக்கு உங்களோட வருத்தம், உங்களோட மனவேதனை எங்களால புரிஞ்சுக்க முடியுது, நாங்க உங்க கூடவே இருக்கோம், கவலைப்படாதப்பா, 2026 நீ தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா எடுத்து போட்டா, அந்த அம்மா பேசுன்னு டிவி பார்த்துக்கிட்டே அந்த குழந்தைய வச்சுட்டு பேசுற வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்கு. ஆனா ஒரு விஷயத்தை இதை கிண்டல் பண்ணிட்டு நிறைய பேர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, ரைட்டு, ஒரு பக்கம் நின்று வீடியோ எடுக்கிறாங்க, ஆனா அது ஒரு ஸ்கிரிப்டடா பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. எனக்கு தெரிஞ்சு இருக்காது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்படி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, இந்த ரஜினி அவர்கள் வந்து சொன்னார்ல, அதாவது ரஜினி அப்படியே பிடிச்சி உள்ள இழுத்துக்கிட்டு வராங்க. எப்படி இழுத்துக்கிட்டு வராங்க? இவர் வந்து பாருங்க, ரஜினி அவர்கள் வந்து மக்கள் மேல எவ்வளவு ஒரு நலன் இருந்தா அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிக்காமையே அவரோட மக்கள் நலனை மட்டும் யோசிக்க, இது மாதிரி பிரச்சனைகள் வரும், அதாவது இப்போ மக்களுக்கு வந்து தொந்தரவு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து மக்கள் நலன் சார்ந்து இருக்கிற ஒரே காரணத்துக்காக அரசியல் இருந்து ஒதுங்கி இருக்காரு அப்படின்ட்டு. இது ஒத்துக்கூடிய விஷயமா? நல்ல மனசாட்சி இருக்கிற மனுஷன் இங்க இருக்கிறீங்க. இது வந்து அந்த ரசிகர் இந்த ரசிகர்னு வேண்டாம். ஒரு மனசாட்சி உள்ள மனுஷனா நீங்க கடந்த காலத்தை எல்லாத்தையுமே நீங்க பார்த்திருப்பீங்க. அரசியலுக்கு இதா வரேன், அந்த படம் வரும்போது இதா வரேன், இந்த படம் வரும்போது அரசியலுக்கு வரேன், இந்த படம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா இல்லையா? இல்ல இப்ப இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் அவர் வராரு, ஐயோ அப்படி வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிண்டல் பண்ணலையா? யோசிச்சு பாருங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டதுனால மருத்துவர்கள் அறிவுறுத்தலின்படி வெளியே போகக்கூடாது, இது மாதிரி அரசியல் பிரச்சாரம் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். உங்களுக்கே தெரியும், அவர் வந்து வெளியே போகல, சினிமாவில் கூட நடிக்கல. அந்த சூழ்நிலையில கரெக்டுங்களா? அந்த அரசியல் சூழ்நிலையில அவர் போகாது இருந்தாரு. அவரு நாளடைவில் வந்து உடல் நலன் கருதி அவர் அரசியல் இருந்து ஒதுங்கிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி யாரெல்லாம் அதை பத்தி மீம்ஸ் போட்டுட்டு இருக்கீங்களோ, ரஜினி வந்து அரசியல் விருப்பம் இல்லாத மக்கள் நலன் சார்ந்து இருக்காருன்னு, அவர் அரசியலுக்கு வரனே தான் சொன்னாரு. ஐயோ ஒரு நிமிஷம் தலையே சுத்தி போச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீம்ஸ் கிரியேட் ஆயிடுச்சுல, அந்த மேடை பேச்சை எடுத்து பாருங்க. நான் வருவேன் அரசியலுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதான் எனக்கு அப்படியே ஞாபகம் இருக்கு. பார்க்கலாம், அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். இப்போ நான் என்ன உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த பக்கம் தமிழக வெற்றி கழகம் பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசுது ஆரம்பத்திலிருந்து. பாசிச கட்சி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அரசியல் பிரகடனம் மாதிரி தெளிவா அப்படியே பிரச்சாரத்துல எங்க விக்கிரவாண்டியில ஆரம்பிச்சு கடைசி பிரச்சாரம் வரைக்குமே, கரூர் பிரச்சாரம் வரைக்குமே பாஜகவை எதிர்த்து பேசினாரு. உண்மையா இல்லையா? உண்மைதானே? இவ்வளவு பெரிய விஷயங்களை பாரதிய ஜனதா மேல போக்கஸ் இருந்துச்சு. இவரோடது வந்து அவங்க கூட சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே சமயத்துல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க மேலையும் பயங்கரமான அவரோட பிரச்சாரத்துல வந்து சில வார்த்தைகளை உழுந்தார். சோ இப்ப இவங்களும் சரி, பாரதிய ஜனதாவும் சரி, அதிமுகவும் சரி, இவங்க மேல வந்து பல குற்றச்சாட்டுகளை இவரு வச்சு பேசுனது உண்மை. இதுக்கான ரெக்கார்டு எல்லாமே இருக்குது. இப்படி பேசினவரு அவங்க கூட கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை இந்த கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி இவர்கள் எல்லாமே அவர்களை சுற்றி வளைக்கப்பட்டு நீங்க என் கூட்டத்துக்கு வரணும், இல்லைன்னா தொலைச்சு விடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் டீலிங் போயிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. உண்மையில சொல்ல அரசியல் தலைவர்கள்லாம் பாருங்க, இவர் விஜய் வந்து பாரதிய ஜனதாவோட பிடியில் சிக்கியிருக்காரு. நயனா நாகேந்திரன் தெளிவா சொல்லியிருக்காரு, ஏங்க ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பாரதிய ஜனதா பத்தி தாங்க எதிர்த்து பேசிட்டு இருக்காரு. அவர் எங்களோட பிடியில் இருக்கணும், பாரதிய ஜனதா கட்சியோட பிடியில் இருக்கணும். சோ இது மாதிரி விஷயங்கள் இருந்துகிட்டு இருக்க சமயத்துல தளபதி விஜய் அவர்கள் இவர்கள் பக்கம் சாய்வாரா இல்ல தனித்து நின்று போராடுவாரா? இவர்கள் பக்கம் சாய்ந்தால் இவரோட அரசியல் எதிர்காலம் என்னவா இருக்கும்? ஒருவேளை இவர்கள் பக்கம் சாயாமல் தனித்து நின்று போராடக்கூடிய சக்தி இவருக்கு இருக்கா? இந்த கட்சிகள் எல்லாமே இவரை ரவுண்ட் பண்ணாதா? அதாவது இவரை சுற்றி வளைக்கப்பட்டு நீ இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்ல அவர் முன்னெடுக்கிற அடுத்த படிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உற்று நோக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோதோட முடிச்சுக்கிறேன். நீங்க மறக்காம இந்த சேனலுக்கு முறை வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிருங்க. லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா இது மாதிரி வீடியோ நிறைய பேருக்கு சென்றடையும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.